அப்போ இதுவரைக்கும் தமிழ்நாடு வெல்லலையா இன்னும்? இனிமே தான் வெல்லணுமா? அப்ப கடந்த 5 வருஷமா ஆட்சியில இருந்த நீங்க தமிழ்நாட வெல்ல வைக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படிங்கிற கேள்வி 1. 2வது ஒருவேளை இந்த தேர்தல்ல திமுகவே ஜெயிச்சு, மீண்டும் நீங்களே ஆட்சிக்கு வரீங்கன்னு வச்சுக்குருவோம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா தொடருவாரா? இல்ல உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவாரா? இந்த கேள்விக்கு உங்ககிட்ட ஏதாவது தெளிவான பதில் இருக்கா? அப்போ எந்த ஒரு தெளிவான பதிலுமே இல்லாம வெறும் விளம்பரம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, இப்ப எதுக்கு இவ்வளவு விளம்பரம் பண்றீங்க நீங்க? டிவிய போட்டாலே 100க்கு 99 விளம்பரம் உங்க விளம்பரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு? நீங்க உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது தான் செஞ்சிருக்கீங்க. மக்களுக்கு வந்து மக்கள பத்தியே தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு நேர்மையான ஆட்சி நடத்துனவங்க அப்படின்னா, நீங்க எதுக்கு இவ்வளவு விளம்பரம் பண்றீங்க? மக்களுக்கே அது தெரிய போகுது. மக்களே தானா முன் வந்து உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. மீண்டும் நீங்க ஜெயிக்க போறீங்க. அத விட்டுட்டு எதுக்கு இப்ப தேவையில்லாம இவ்வளவு கோடிக்கணக்கான பணத்த செலவு பண்ணி, இவ்வளவு விளம்பரம் நீங்க ஏன் போடுறீங்க? சரி, இப்ப இந்த விளம்பரங்களை எல்லாம் பார்க்கும்போது, ஒரு 2 வயசு குழந்தைய கொலை பண்ணானே உன் கட்சிக்காரன். அப்ப அந்த குழந்தையோட குடும்பத்துக்காரங்க இந்த விளம்பரத்த பார்க்கும்போது, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? வாழ வேண்டிய வயசுல ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் உட்பட பல பேர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த இளைய சமுதாயத்தோட குடும்பத்துல உள்ளவங்க இந்த விளம்பரத்த பார்க்கும்போது, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? மனித மலம் கலந்த குடிநீரை குடிச்சாங்கல்ல இந்த வேங்க வயல் மக்கள். அந்த மக்களோட மனநிலை இந்த விளம்பரத்த பார்க்கும்போது எப்படி இருக்கும்? தமிழ்நாடு முழுக்கும் எவ்வளவோ சாதி கொலைவெறி தாக்குதல்கள், சாதி வன்முறைகள், சாதி வெறி படுகொலைகள் இவ்வளவு நடந்தும் இதனால பாதிக்கப்பட்ட எவ்வளவோ குடும்பங்கள் இருக்காங்க. அந்த குடும்பங்களோட அந்த சொந்தங்கள்லாம் பார்க்கும்போது, இந்த விளம்பரங்கள பார்க்கும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனவங்களோட குடும்பத்துல உள்ளவங்க இந்த விளம்பரங்கள பார்க்கும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அப்ப தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி ஏகப்பட்ட அயோக்கியத்தனங்கள பண்ணி வச்சிருக்கிற திமுக, இவ்வளவையும் பண்ணிட்டு இன்னைக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இவ்வளவு விளம்பரங்கள பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சம்பவங்களால ஏற்கனவே பெரிய அதிருப்தியில இருக்கக்கூடிய மக்களோட மனநிலையில வந்து மேலும் மேலும் உங்க மேல வந்து பெரிய வெறுப்ப வந்து நீங்களே காசு குடுத்து உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. இதன் மூலமா தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றிய நீங்க வந்து ரொம்ப சுலபமா இலகுவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதனால எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும், நீங்க காசு செலவு பண்ணி பண்ணக்கூடிய இந்த விளம்பரங்களால பலனடைய போறது என்னவோ, தமிழக வெற்றி கழகமும், அதன் தலைவர் விஜய் அவர்களும் தான். அதனால இந்த விளம்பரங்கள் பண்றத நிறுத்திடாம தொடர்ந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த விளம்பரங்களே வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய வெறுப்பை உண்டாக்கி, தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றிய வந்து ரொம்ப சுலபமாக்க போறாங்க.